Hi, welcome to Meetha Max. இன்னைக்கு grade 10 first chapterல first exercise question number 6 தான் பார்க்க போகிறோம். Explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து காம்போசிட் நம்பர், எப்படி காம்போசிட் நம்பர்னு நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு தெரியும், அப்படி தானே? ப்ரைம் நம்பர் என்னது லைட்டாக ரீகால் பண்ணிக்கலாம். ப்ரைம் நம்பருக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து காம்போசிட் நம்பர் ஆயிரும், அப்படி தானே? இதுதான் ப்ரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த 5ங்கிற நம்பர் வந்து ப்ரைம் நம்பர். எப்படி ப்ரைம் நம்பர்னால் இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 1ம் 5ம் மட்டும்தான் இருக்கும். அதாவது 1 டேபிள்லேயும் 5 டேபிள்லேயும் மட்டும்தான் அந்த 5ங்கிற நம்பர் வரும், வேறு எதுலேயுமே வராது. இங்கே இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸோட டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கும். ப்ரைம் நம்பர் வந்து 1ஆலேயும் அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும் கம்ப்ளீட்டாக, வேறு எந்த நம்பராலேயும் டிவைட் ஆகாது. அப்படி இருக்கிற நம்பர் தான் ப்ரைம் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் இந்த ப்ரைம் நம்பர்ஸை தவிர இருக்கிற எல்லா நம்பருமே வந்துட்டு காம்போசிட் நம்பர், சரியா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் அதை தான் சொல்லியிருக்காங்க. காம்போசிட் நம்பர் சொல்லி ப்ரூஃப் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க இந்த ரெண்டு நம்பர்ஸும் காம்போசிட் நம்பர்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காம்போசிட் நம்பர்னு என்னது, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறது எல்லாமே காம்போசிட் நம்பர். இப்போ இந்த நம்பர் வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்னு சொல்லிட்டோன்னா இது வந்து காம்போசிட் நம்பர்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு 7 into 11 into 13 ப்ளஸ் 13 எடுத்துக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், இதில் 13ம் காமனாக இருக்குது. நான் அப்போ அந்த 13ங்கிற நம்பரை வந்து காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். சப்போஸ் 7 into 11 into 1 ப்ளஸ் 1ன்னு இருக்கும். ஏன்னா இங்கே 13 இருக்கா, 13 எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக 13ங்கிறது எப்படி இருக்கும், 13 into 1ன்னு இருக்கும். இந்த 13 வந்து நான் என்ன பண்ணிட்டேன், காமனாக வெளியில் எடுத்துகிட்டேன். அப்போ மிச்சம் அந்த இடத்துல 1 மட்டும் இருக்கும், சரியா? அதனால தான் 1. ஸோ இப்போ வந்து 13 காமனாக வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரி, 13 இன்ட்டு உள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into 11 77 into 1 77 தான். அப்போ 77 + 1 77 + 1 என்னது 78. இப்போ 13 into 78 நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து இது. இந்த நம்பர் வந்து எப்படி இருக்கான், நமக்கு 13 into 78ன்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்களேன், 78க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் உண்டு, அப்படி தானே? ஸோ இப்போ இந்த நம்பர் வந்துட்டு அப்போது காம்போசிட் நம்பர்னால் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே அது வந்து காம்போசிட் நம்பர். இங்கே வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குமா? இப்போ 78க்கு போடுங்க, 2 6 9 2 18 3 1 3. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது, 13 into 2 into 13 into 2 into 3 into 13 into 13 ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது, அப்படி தானே? ஸோ இதில் பாருங்கள், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ இது வந்துட்டு என்னது, காம்போசிட் நம்பர். ஸோ இதை எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா, தேர்ஃபோர் இட் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், hence it is a composite number. ஸோ இதுதான் இதோட கன்க்ளூஷன், சரியா? நீங்கள் இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் போட்டு காட்டணுன்னு கூட தேவையில்லை. ஸோ 13 into 78 இங்கே பாருங்களேன், 13 அப்போ ஒரு ஃபேக்டராக இருக்குது, 78 ஒரு ஃபேக்டராக இருக்குது, இன்னும் 1ம் இதோட ஃபேக்டராக இருக்கும், அப்படி தானே? 1ம் இதோட ஃபேக்டராக தான் இருக்கும். அப்போ இதிலே வந்துட்டு என்னது, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. அப்போ இங்கேயே நீங்கள் வந்துட்டு எழுதிடலாம், இட் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், ஹென்ஸ் இட் இஸ் அ காம்போசிட் நம்பர்னு சொல்லிட்டு. புரிஞ்சிச்சா? ஸோ இதிலையே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 + 5. இதுவும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை காம்போசிட் நம்பர்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 7 into 6 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 + 5. ஸோ இதில் இப்போ காமனாக எதை வெளியில் எடுக்கலாம், இங்கே பாருங்கள் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ இப்படி
எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலே காமனாக ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நம்பர் இருக்கும், சில டைம் 2 நம்பர் கூட இருக்கும். அதை நீங்கள் அப்படியே காமனாக வெளியில் எடுத்துடணும். ஸோ இதில் 5 மட்டும் காமனாக இருக்குது. நான் 5 வந்துட்டு வெளியில் எடுத்துகிறேன். 5 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும்? 7 × 6 × 5 வெளியில் வந்துருச்சு 1 இருக்கும். × 4 × 3 × 2 × 1. இந்த 5 வெளியில் வந்துட்டு 5 வந்து எப்படி இருக்குது? 5 × 1 இருக்குது. அதில் 5 மட்டும் வெளியில் வந்துட்டு அப்போது என்ன இருக்கும்? 1 இருக்கும். சாரி, +1 இருக்கும். இங்கே 5 வெளியில் வந்தனால இங்கே +1 இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது? அப்போது 7 × 6 7 = 42, 3 = 12, 12 2 = 24. × 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ நான் டேரெக்டாக இது +1 இந்த மாதிரி இருக்குது. அப்படி தானே? அப்போது 5 × ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1008 வரும். 1008 + 1 that is equal to என்ன இருக்குது? 5 × 1008 + 1 1009. ஸோ 5 × 1009 இருக்குது. அப்படி தானே? இதில் பாருங்கள், இதுவும் more than 2 factors இருக்குது. நான் 5 × 1009 இருக்குது, × 1 இருக்குது. ஸோ இதுலேயே 3 factors வந்துருச்சு. ஸோ அப்போ இதுலேயும் எப்படி இருக்குது? more than 2 factors இருக்குது. more than 2 factors இருந்துச்சுன்னா அது என்னது? காம்போசிட் நம்பர். 2 factors மட்டும் இருந்தால் அது வந்துட்டு என்னது? ப்ரைம் நம்பர். ஸோ இது வந்துட்டு therefore it has more than 2 factors. Hence it is a composite number. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைம் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? ப்ரைம் நம்பர் வந்துட்டு அதில் 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் இல்லாமல் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கிற மித்த எல்லா நம்பருமே என்னென்னா காம்போசிட் நம்பர். இன்னொன்று வந்துட்டு சொல்கிறேன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ங்கிறது வந்துட்டு ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ அது ப்ரைம் நம்பர்லேயும் வராது, காம்போசிட் நம்பர்லேயும் வராது 1ங்கிற நம்பர். அப்புறம் 2லேருந்து இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது ப்ரைம் நம்பர்ஸ் இல்லாமல் இருக்கிற எல்லா நம்பருமே வந்துட்டு காம்போசிட்டில் வந்துடும். அதாவது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறது எல்லாமே காம்போசிட் நம்பர். ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறது வந்துட்டு ப்ரைம் நம்பர். இன்னும் ப்ரைம் நம்பரை வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லணுன்னா, ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த நம்பர் வந்து 1 டேபிள்லேயும் நீங்கள் என்ன நம்பர் எடுக்கிங்களோ அந்த டேபிளில் மட்டும்தான் வரும். எக்ஸாம்பிள், இப்போ 7 ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அது வந்து ப்ரைம் நம்பர். 7ங்கிற நம்பர் 1 டேபிள்லேயும் 7ங்கிற அந்த நம்பரோட 7 டேபிள்லேயும் மட்டும்தான் வரும், வேறு எதுலேயும் வந்திருக்காது. அதாவது a number divide by itself and 1 only. இதுதான் வந்துட்டு ப்ரைம் நம்பரோட டெஃபினிஷன். ஸோ இந்த ப்ரைம் நம்பர் இல்லாமல் இருக்கிற எல்லா நம்பருமே வந்து காம்போசிட் நம்பர். ஓகே கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.